Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. சன் டிவி பிரைம் டைம் சீரியல் ஒளிபரப்பு ஆகாது. இதுக்கு ரீசன் இதுதான் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலான இன்ஃபர்மேஷனுமே வந்துருச்சு. நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதுக்காக அந்த சீரியலோட ப்ரோமோவை அப்லோட் பண்ணவே மாட்டேங்காங்க, இது வரைக்கும் இந்த சீரியலை பற்றி ஒரு அப்டேட்டும் அவங்களோட சோஷியல் மீடியாவான யூடியூப் சேனலில் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நானுமே அந்த டைம் சொல்லியிருந்தேன், ஒருவேளை சீரியல் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் கூட அப்லோட் பண்ணுவாங்க போல் அப்படின்னு சொல்லி. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நான் நோட் பண்ணேன். இதை நோட் பண்ண உடனே உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் எந்த சன் டிவி பிரைம் டைம் சீரியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ நியூவாக லான்ச் ஆகி நைட்டு 10 மணிக்கு சூப்பராக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க ஆடுகளம் சீரியல் தான். இந்த சீரியலில் எதுக்கு லேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இப்போ தான் புரியுது. ஏன்னா இந்த சீரியலோட ஸ்டோரி ட்ராக் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. முதல் 2 எபிசோட் பார்த்தீங்கன்னா போனதே தெரில, அந்தளவுக்கு அவ்வளவு சூப்பரான ஸ்டோரி ட்ராக். ஸோ இப்போ தான் புரியுது இதுக்காக தான் இந்த சீரியலை இவ்வளவு நாள் பிரைம் டைமில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சன் டிவி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, சரிகமா ப்ரொடக்ஷன்ஸ் தானே இந்த சீரியலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சன் டிவி எப்படி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களோ, அதே மாதிரி சரிகமா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற சீரியல்ஸோட ப்ரோமோஸும் சரி எபிசோட்ஸும் சரி அவங்க வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ஆடுகளம் சீரியல் ப்ரோமோ வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்லோட் பண்ணவே இல்லை அவங்களோட யூடியூப் சேனலில். இதை தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ஒருவேளை வந்து ஆடுகளம் சீரியல் வந்து சரிகமா ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லி. நானுமே சொல்லியிருந்தேன், அது கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு, அது சரிகமா தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ பட் எதுக்காக வந்து அவங்க இன்னும் அப்லோட் பண்ணல அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இலக்கிய சீரியலும் சரி மல்லி சீரியலும் சரி அந்த சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் சரிகமா ப்ரொடியூஸ் பண்ணாமல் மற்ற ப்ரொடியூசன்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற சீரியல் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சன் நெட்வொர்க்குன்னு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களோட ப்ரொடக்ஷன் நேம் வரும். சரிகமாக்கு மட்டும் ஏன் சன் நெட்வொர்க் வரல அப்படின்னா, சன் நெட்வொர்க்கோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொலாபரேஷனாக வந்து சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சரிகமா டிவி ஷோஸ் தமிழ்னு மட்டும் வரது, சன் டிவின்னு வரதில்லை. ஆனால் ஆடுகளம் சீரியல் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சன் நெட்வொர்க்னு வந்துருச்சு, சரிகமானு வந்துருச்சு. ஸோ இதுலேயே தெரிஞ்சு போச்சு சன் டிவியும் சரிகமாவும் சேர்ந்து எடுக்கிற சீரியல் தான் ஆடுகளம். இதனால தான் ஆடுகளம் சீரியலோட ப்ரோமோஸும் சரி எபிசோட்ஸும் சரி சரிகமா யூடியூப் சேனலில் இப்போதைக்கு வரல, இன்னும் மேலுமே வராது. ஸோ உங்களோட கொஸ்டினுக்கான பதில் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.